ஸ்ரீ யமுனை நதி மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், நான் இப்போது யமுனா தேவியின் உன்னதமான மகிமைகளை விவரிக்கிறேன். அதில் நீராடும் மனிதன் எங்கும் துன்பத்தை அடைய மாட்டான். ஆசை என்ற பசு எப்படி ஆசையோ அதுபோலவே எண்ணத்தின் நகையும். யமுனையில் நீராடுவது ஆண்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது. வாக்கு, தானம், துறவரம் ஆகியவற்றில் இறைவன் அவ்வளவாக பிரியப்படுவதில்லை. யமுனையில் நீராடினால் மட்டும் கேசவன் மகிழ்ச்சி அடைவது போல. வாசுதேவரை பிரியப்படுத்தவும் எல்லா பாவங்களையும் போக்கவும் ஸ்ரீ வைஷ்ணவர் காளிந்தி நதியிலும் மதுரா நதியிலும் நீராட வேண்டும். நன்கு ஊட்டமளிக்கும் வலிமையான உடலை பாதுகாத்து என்ன பயன்? யமுனையில் இனிமையுடன் தொடர்பு கொண்டால் அது முக்திக்கு ஆதாரமாக இருக்கும். மற்ற இடங்களில் புனித யமுனை நதியானது பெரும் பாவங்களை அழைக்கிறது. அவருடைய முன்னோர்கள் நூற்றுக்கணக்கான கல்பங்கள் சொர்க்கத்தில் திருப்தி அடைவார்கள். யமுனையின் புனித நீரை அருந்துபவர்கள் பரமபுருஷ பகவான் விவஸ்வானின் மகள், அதாவது சூரியனின் மகள் யமுனை என்று அழைக்கப்படுகிறாள். யமனும் ஸ்ரத்தா தேவரும் அந்த தேவியின் சகோதரர்கள். ஸ்ரீவைகுந்தத்தில் அமைந்துள்ள யமுனை நதிக்கு விரஜா என்று பெயர். கோவிந்தனை மட்டும் சேவிக்க அவளே சூரியனின் மகளானாள். சிறு வயதிலிருந்தே தேவி யமுனை கோவிந்தன் மீது நிலைத்திருந்தாள். கலிந்தா மலைக்கு சென்று பெரும் துறவரம் செய்தார். கோவிந்தனை தன் பதியாக கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்தாள். அவள் மற்ற தெய்வங்களை வெறுப்பவள், நல்ல முகமும் தூய்மையான மனமும் கொண்டவள். பகவான் வாசுதேவரும் அவளுக்கு தன் தரிசனத்தை கொடுத்தார். சங்கம் சக்கரமேந்தி வைஜெயந்தி அலங்காரத்தில் செழிப்பாக இருந்தார். உலகங்களின் தாமரை கண்களை உடைய இறைவனை கண்டு மகிழ்ந்த யமுனை தேவி கண்ணீரால் நிறைந்த விழிகளுடன் அவரை போற்றினார். யமுனா தேவி கூறினார், பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களின் தூசி மிகவும் புனிதமானது. இன்னும் அவருடைய அதிர்ஷ்டத்தை அடைய விரும்புகிறது. வேத ஞானம் அனைத்திற்கும் நேரடியாக ஆதாரமான பரமபுருஷ பகவானே, உமக்கு வணக்கம். அதிர்ஷ்ட தேவியே தன் மார்பில் கால் பதித்திருந்தாலும் பரமபுருஷ பகவானின் தாமரை திருப்பாதங்களை எப்போதும் வணங்குகிறாள். இரத்தின கோலத்தில் உள்ள தேவர்களால் வணங்கப்படும் கடவுளுக்கு நான் எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். இறைவனின் பாத தாமரைகளால் உருகிய நீர் வானத்தில் மந்தாகினி என்றும் கீழே போகவதி என்றும் அழைக்கப்படுகிறது. மூவுலகிலும் பாகீரதி என்று புகழை பெற்ற அந்த பரம புருஷனுக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். உலகத்தில் மிக பெரியவர்கள் அவரது தாமரை பாதங்களின் அமிர்தத்தின் விளக்கத்தால் மதிமயங்கிய தேனீக்களுக்கு சமமானவர்கள். இந்திரிய இன்பத்தை எல்லாம் துறந்து அமைதியாக இருக்கும் அந்த உன்னத நபருக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பௌதிக பெருங்கடலை கடப்பது மிகவும் கடினமானது. எல்லா துன்பங்களுக்கும் ஆணிவேராகி அவருடைய பாத படகில் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் தஞ்சமடைகிறார்கள். அவர்கள் சமுத்திரத்தை கடந்து நிரந்தரமான பேரின்பத்தை அடைகிறார்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார், இவ்வாறு யமுனையால் துதிக்க பெற்று அருள் பெற்ற நாராயணர் வழிபட்டார். மெல்லிய புன்னகையுடனும் அழகிய திருமுகத்துடனும் வரம் கேள் என்றார். அப்போது யமுனை கூப்பிய திருக்கரங்களுடன் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தாள். அழகான புன்னகையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசினாள். யமுனை கூறினாள், உமது தாமரை பாதங்களை தினம் தினம் சேவிக்க விரும்புகிறேன். வேறு வரம் எதுவும் கேட்கவில்லை. முகுந்தா, நீ தனியாக இரு. முகுந்தா, உனது தாமரை பாதங்களை என் மடியில் வைப்பாய். இன்று வெட்கமின்றி கேசவா உன்னிடம் பேசுகிறேன். காமத்தால் வெல்லப்பட்டவர்களுக்கு எந்த பயமும் வெட்கமும் இல்லை. உனது ரூபம் என் எல்லா உறுப்புகளையும் தழுவி பிரபஞ்சத்தை ஏமாற்றுவதை நான் காண விரும்புகிறேன். ஆதலால் முகுந்தரே, என் துறவரத்தின் பலத்தாலும் நான் உன்னிடம் கருணை காட்டினேன். நான் என் நண்பர்களுடன் ஒரு நதியாக மாறுவேன். தாங்கள் எப்போதும் அதில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுவரை தெய்வங்களின் கடவுளே, உமது அடியார்களில் எவராலும் நான் திருப்தி அடைந்தேன்.
எப்பொழுதும் உமது உடலை பிரதிஷ்டை செய்வதால்தான் நான் இவ்வுலகிலும் முனிவர்களிடையேயும் வணங்கத்தக்கவள். அவர் எப்போதும் என் அழகிய காட்டில் ஆற்றங்கரையில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் சுற்றித் திரிந்தார். முராரே மகிழ்ச்சியுடன் புல்லாங்குழல் வாசிக்கிறார். தங்கள் நண்பர்களுடன் குழந்தைத்தனமாக விளையாட்டுகளை விளையாடுங்கள். எனது புனித கரையான முராராவில் மாடு மேய்ப்பவர்களின் குழந்தைகளுடன் அவர் மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். கொடி, தாமரை, கோடு, இடி, அடையாளம் தமது தாமரை பாதங்களால் என்னை அலங்கரிக்கும். நீங்கள் இங்கே உங்கள் சொந்த விருப்பப்படி பிரஜா நதியின் அழகான பெண்களுடன் விளையாடுகிறீர்கள். இப்போது உங்கள் உடலுக்கு நறுமணம் உள்ள நறுமண எண்ணெய்கள், காஷ்மீர குங்குமம் மற்றும் பிற நறுமண எண்ணெய்களை நான் விரும்புகிறேன். நந்தனின் மகனே, நீ எப்பொழுதும் இங்கேயே இருந்து என் ஓடையில் படகில் விளையாட வேண்டும். என் சொந்த மகிழ்ச்சியில் மயங்கி என் தோழர்களுடன் சேர்ந்து என் சொந்த அலைகளின் ஓசையால் தம்மை மகிழ்விக்கிறேன். எனவே உங்கள் தலைவர்கள் எப்போதும் நதிகளின் அதிக செல்வாக்கை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தமது அருளால் நீராட வருபவர்களுக்கு தினமும் சேவை செய்வேன். மற்ற பாவமுள்ள ஆண்களும் தினமும் நீராடிவிட்டு தங்கள் அசுத்தங்களை வெளியேற்ற வேண்டும். தமது பக்தர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் பாவத்திலிருந்து விடுபட்ட அனைத்தையும் என்னால் மட்டுமே தாங்குவேன். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு ஜெகந்நாதராகிய ஸ்ரீ கிருஷ்ண பகவானை திருப்திப்படுத்திய பிறகு யமுனை நதி மறைந்தது. உடனே அது பூமியின் மேற்பரப்பில் ஒரு நதி வடிவில் ஓடியது. சூரியனின் மகிழ்ச்சி மிகுந்த பொலிவுடன் அது பிரஜ தேசத்தை அடைந்தது. அந்த ஆற்றின் கரையில் பசுக்களை மேய்க்கும் கருணை கடல் உள்ளது. பகவான் கோவிந்தன் இன்னும் தனது உதவியாளர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீவைகுந்தத்தில் இருக்கும் பெரிய லக்ஷ்மி பிரஜ மண்டலத்தின் ராதையாவார். யமுனை நதிக்கு விரஜா என்றும் பெயருண்டு. வெற்றி பெறும் நதிகளில் யமுனை சிறந்தது. இந்த நதியில் நீராடினால் மட்டுமே ஸ்ரீகிருஷ்ணர் தரிசனம் பெறலாம். அந்த யமுனை நதியில் நீராடியவுடன் அக்ரூரர் ஸ்ரீகிருஷ்ணரை நேரடியாக கண்டார். அந்த யமுனை நதிக்கு சமமாக வேறு எந்த நதி இருக்க முடியும்? யமுனா தேவி ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளுடைய கரை பாக்கியம். கேசவ பெருமான் விளையாடும் இந்த பிருந்தாவனம் பாக்கியம். மீன், ஆமைகள், தவளைகள் மற்றும் பிற விலங்குகளும் யமுனை நீரில் பிறக்கின்றன. இன்னும் சிறப்பாக அமராவதியில் கடவுளாக பிறக்க ஆசைப்படக்கூடாது. அவள் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பிரியமானவள். ஸ்ரீகிருஷ்ணரிடம் பக்தி கொண்டவள். எப்போதும் கிருஷ்ணருடன் தன் தொடர்பை கொண்டவள். ஸ்ரீகிருஷ்ணரின் வடிவில் இருக்கும் கிருஷ்ணரிடம் அடைக்கலம் புகமாட்டாத ஸ்ரீகிருஷ்ண பக்தன் யார்? அவன் சூரியனின் மகன் காளிந்தி என்றும் ஸ்ரீகிருஷ்ணரால் யமுனை என்றும் அழைக்கப்படுகிறாள். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஸ்ரீகிருஷ்ண பக்தர் கிருஷ்ணருடன் இணைந்த பேரின்பத்தை அடைகிறார். யமுனை நதியின் மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.